மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அதுல திரும்ப திரும்ப தான் சொல்றேன், பெரியாருக்கு என்ன மண் இருக்கு? முதல் நீ யார் பெரியார்? ஏன் இது கியாப்பை விஸ்வநாதன் மண்ணு, அண்ணல் தங்க மண்ணு, அயோத்தியாசர் மண்ணு, ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு, காமராஜ் மண்ணு, கக்கன் மண்ணு, இல்ல மூவேந்தர் மண்ணு, சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேற. செக்கிழுத்த செம்மலியம் பாட்ட வாவூச்சி மண், என்ன உனக்கு மண் இருக்குது? இது அள்ளி தின்னு எல்லாத்தையும் ஏறி தின்னு எங்க மண்ணு வச்சிருக்க? எங்க மண்ணு வச்சிருக்க? என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ? அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க, நான் பேசுறதை நிப்பாட்டிடுறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? இன்னும் ஒரு கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசுனது ஆலியா ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் என் மொழியை தனி என்ன, இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான், இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப வெறிவரமா வராத.